சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து துரைமுருகன் விலக முடிவு. பரபரப்பான செய்தி. திமுகவில் அதிர்ச்சி. திமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து துரைமுருகன் விலக இருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. உடல்நலக் குறைவு காரணமாக தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்ய துரைமுருகன் முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. துரைமுருகன் விலகலுக்கு பின் திமுக பொதுச் செயலாளர் பொறுப்பை ஜெகத் ரட்சகனுக்கு வழங்க உள்ளதா சொல்லப்படுகிறது. திமுகவின் தலைவர் பதவிக்கு பின் மிக முக்கியமான பதவி பொதுச் செயலாளர் பதவிதான். திமுக தொடங்கப்பட்ட போது பெரியார் தான் என் தலைவர், அதனால் தலைவர் பதவி வகிக்க மாட்டேன் என்று திமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தவர் அண்ணா. அதன்பின் மாற்றம் செய்யப்பட்டு தலைவராக கருணாநிதியும் பொதுச் செயலாளராக அன்பழகனும் இருந்தனர். அன்பழகன் மறைவிற்கு பின்பு அந்த பதவிக்கு துரைமுருகன் கொண்டு வரப்பட்டார். கடந்த 5 ஆண்டுகளாக துரைமுருகன் பொதுச் செயலாளராக செயல்பட்டு வரும் நிலையில் அவருக்கு வயது மூப்பின் காரணமாக அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு திமுகவின் நிர்வாகிகள் சிலர் புதிதாக நியமனம் செய்யப்பட்டனர். அதாவது திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பொன்முடி மற்றும் மு.பி.எஸ். சுவாமிநாதன் ஆகிய இருவரும் நியமனம் செய்யப்பட்டனர். அதேபோல் வேலூர் மாவட்டத்தை வேலூர் வடக்கு, வேலூர் தெற்கு என்று 2 மாவட்ட கழகங்களாக பிரிக்கப்பட்டது. இதன்பின் வேலூர் தெற்கு மாவட்ட செயலாளராக ஏ.பி. நந்தகுமார் நியமனம் செய்யப்பட்டார். அதேபோல வேலூர் வடக்கு மாவட்ட செயலாளராக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் எம்பியுமான கதிர் ஆனந்த் நியமனம் செய்யப்பட்டார். துரைமுருகன் நீண்ட நாட்களாகவே கதிர் ஆனந்தை மாவட்ட செயலாளராக கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்து வருகிறார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஸ்டாலினும் பொறுப்பை கொடுத்துள்ளார். இந்த நிலையில் துரைமுருகன் திமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலக முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. உடல்நலக் குறைவு காரணமாக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலக துரைமுருகன் முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுகிறது. துரைமுருகன் விலகலை தொடர்ந்து அந்த பொறுப்பை ஜெகத் ரட்சகனுக்கு வழங்க திமுக தலைமை ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் மேலும் 2 பேரை துணை பொதுச் செயலாளராக நியமிக்கவும் திமுக திட்டமிட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் இது வாரிசு அரசியலாக தான் நடக்கும். வாரிசாக தான் அவர்கள் பொதுச் செயலாளர் பதவிக்கு கொடுப்பார்கள். ஒருவேளை திமுகவில் முக்கியமான ஒரு ஆளுக்கு தான் அந்த பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படும் என சொல்லப்படுகிறது. நீங்கள் யாருக்கு அந்த பொதுச் செயலாளர் பதவியை தருவாங்கன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.